வணக்கம் காய்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராணி த மால் கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா ஆடப்போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி மாட்டுப்பொங்கல். ஓகேங்களா? இதுவே வந்து சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, எல்லாத்துக்கும் ஹாப்பி பர்த்டேம்பாங்க. ஏன்னா வந்து நம்ம தான் மாடம் அப்படின்னு மொக்க காமெடி போட்டுட்டு இருப்பானுங்க. சரி, ஓகே, இப்போ வந்து டாபிக் வரலாம். ஸோ வந்து கிராணியும் கிராண்ட்பாவும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மால் ஆரம்பிச்சிருக்காங்களாம். என்னடா சொல்கிற, மாலா? அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இருக்காதுண்ணா. ஓகே, நம்ம சேனல் ஆனால் சில பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன்னே தெரியல. ஏதாவது கோமாங்க கைஸ், ஒய் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கணும் நம்ம மறக்காமல் இப்போ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராண்ட்பாவை செக்யூரிட்டியாக போட்டு வச்சா உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். அவன் என்ன தைரியம், இந்த கிராணி வந்து கத்த போது. அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நம்மளுக்கு என்ன வந்தது, ஃபஸ்ட்டு காயின் கிடச்சிருக்கு. இந்த காயினை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ கார்டு எடுப்போங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான வந்து கீ கார்டு. இதை வந்து எடுத்து எம்மோ எப்போ ஸ்லெண்ட்ரு மேனுங்க. அதுவும் இந்த கேமில் ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. இதை பாருங்கள், ஸ்லெண்ட்ரினாவுடைய அம்மா, ஸ்லெண்ட்ரு மேனு, கிராணி, கிராண்ட்ஃபா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. என்ன பண்ணுறது, இவங்களாம் வச்சு தான் நம்ம தப்பிச்சு ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு கீ கார்டு கிடச்சிருக்கு. அதை எம்மோ எப்போ சாமி தப்பிச்சோண்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரே ஒரு நாள் தான் கொடுப்பாங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு. சீரியஸாக ஒரே ஒரு நாள் தான் கொடுப்பானுங்க. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகணும். சரி, ஓகேங்க, கீ கார்டை பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுடலாம். உள்ளார போயிட்டு மேலே என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். மேலே என்னடா கொடுத்துருக்கீங்க, அட பாவி, ஒன்றுமே கொடுக்கலையடா. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லவுட் ஸ்பீக்கர் ஒன்று ஆன் பண்ணிடுவோங்க. அப்போ தான் என்னடா இது, ஓ லவுட் ஸ்பீக்கர்னால் இந்த கிராணி கிராண்ட்ஃபா காதில் வந்து ரத்தம் வந்துச்சு போல இருக்குது. அதனால் ரெண்டு பேரும் 2 நிமிஷத்துக்கு மயக்கம் போட்டானுங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஸ்லெண்ட்ரினாவுடைய அம்மா எல்லாரும் மயக்கம் போட்டானுங்க. ஆனால் ஸ்லெண்ட்ரினாவும் ஸ்லெண்டர்மேனும் பேய் தானே. ஸோ அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா மயக்கமே போடலை. ஓகே, நல்லதாக போச்சு, வசதியாக போச்சு. இப்போ வந்து என்னடா கிராணி வீடியோவாக போட்டுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து கிராணி தான், ஆனால் அவங்க மால் திறந்துருக்காங்களே. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். ஐயோ, இவன் வேறடா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வராமல் பாருங்களேன். ஸோ அதனால் வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம் எங்கே இருக்கானுங்க அப்படின்னு. சரி, ஓகே, இங்கே வந்து என்னடா இது, எந்த பொருளும் இல்லைங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப நேரமாக ஒரு பொருள் தேடிட்டுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோபார் தாங்க. அது கிடைக்குமோ எப்போ சாமி, டே இருடா ஒரு நிமிஷம் இருடா, க்ரோபார் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறேன். ஏன்டா வந்துட்டு டென்ஷன் பண்ணுறீங்க? ஓகேங்க, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோபார் இல்லை, வேறு எங்கே, இங்கே கிடச்சிருச்சு க்ரோபார். எட்ரா க்ரோபாரை, இப்போ வாங்கடா, டே எவனாக இருந்தாலும் வாங்கடா, இப்போது தைரியம் தான் வாங்கடா. பயம் பாருங்கள், மொட்டை எப்படி படுத்துட்டு இருக்கான். என்னடா என்னை எப்படி பண்ணி விட்ட, காது வலிக்குதுடா, ரத்தம் வருதுடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. போடா போ. சரி, ஓகே, இங்கே வந்து எதான் க்ரோபார் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம மேலே போகணும். அது எம்மாடி வந்த இடத்துல வந்துட்டு இருக்கான் பாருங்களேன். இது ஏதோ சொல்லிடுவேண்டா அப்புறம் போடா அந்த சைடு. ஓகே, இங்கே வந்து போகலாம். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து க்ரோபார் வச்சு இந்த டோரில் வந்து 3 கட்டையை போட்டு அடைச்சி வச்சுருப்பானுங்க. ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து 1. ஸோ நீங்கள் நினைக்கலாம் அது வந்து நம்ம கையில் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. கிடையாதுங்க. நீங்கள் அவன் பாட்டுக்கு அந்த கட்டை பாட்டுக்கு தானாக உடஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து என்ன வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த ஆயில் எதுக்குன்னா, இங்கே வந்து க்ரீஸ் தடவை அதை வந்து எடுக்கிறதுக்கு சாவியை. ஏன்னா சாவி வந்து மாட்டிகிட்டு இருக்குமா, அதனால் அப்படி வச்சுருக்கானுங்க. ஆனால் க்ரீஸ் எதுக்கு தடவணும் எனக்கு புரியல. அது வந்து எப்படி க்ரீஸு, அதாவது க்ரோபார் வச்சு எடுக்கணுன்னா கூட பரவாயில்லடா, க்ரீஸ் தடவை என்னடா பண்ண போகிறீங்க? ஓகே, இங்கே வந்து அது ஸ்லெண்ட்ரினாவுடைய அம்மா போகுது. பாய் பாய் பாய், எப்படி சூப்பரா? ஓகே, இந்த கீ பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணணுன்னா, ஐயோ இவங்க வரடாடியே வந்துக்கிட்டே இருக்கான். ஐயோ, அப்படியே நின்றுட்டு கிடப்போ, சும்மா வந்து வெட்டியாக பார்த்துட்டு இருக்கான். இங்கே எதுக்கு நம்ம இருக்கோம்? இந்த ஸ்பீக்கர் சத்தம் கேட்டதுலேருந்து மண்டை குழம்பிடுச்சு போல இருக்குது. சொல்லிகிட்டு இருப்பான், இங்கே எதுக்கு நம்ம இருக்கோம், நம்ம வேலை என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்களேன். டே இருடா வரேன்டா, இருடா அடுத்து இன்னொரு போட்டால் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகல. போடுறேன் இரு, போடு, அமுக்கி விடு. அமுக்கி விட்டாச்சா? என்ன காது கொய்யின்னு இருக்க, போடா அந்த சைடு, சும்மா டென்ஷன் படுத்திட்டு இருக்கிறோம்ப்பா. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு நிம்மதியாக தேடலாங்க. ஸோ இந்த கேமில் 2 நிமிஷம் தான் உண்மை தாங்க, உண்மையாக தான் கொடுத்துருக்கானுங்க, பார்ப்போம். ஓகே, இங்கே இந்த லோர் தாங்க ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த லோர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணாதவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ். நான் டெய்லியும் பார்ப்பேன் கைஸ்.
எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ அதுக்காகவாது பண்ணுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ், கெஞ்சி கேட்குறேன் கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஸோ அதுக்காகவாது பண்ணுங்கள். அப்புறம் அந்த கேமை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, உங்கள் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கோங்க, ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த கேம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார தான் விளாட முடியும். அப்புறம் எஸ்கேப் போகிறதுக்கு ஒரு நாள், ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளாரனா இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடிக்கலாம், அதுக்கு மேலே வந்து ப்ளே மோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கேம் சுத்தமாக போயிடும், முதல்லேருந்து வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அவசரமாக விளையாடிட்டுருக்கேன், புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக விளையாடிட்டுருக்கேன். நீங்கள் வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து ப்ளே மோட்ஸ்ன்னு டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே விளாடுங்க. அப்போ தான் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க நடுவில், எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடிக்கலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, இப்போ வந்து டெடி பேர் கிடச்சிருக்கு, எடுத்துகிட்டு போயிட்டு வேகமாக அங்கே வச்சிட வேண்டியதாங்க. போடா எங்கடா அவன் தூங்கிட்டு இருக்கான் படுத்து. இன்னும் அவனுக்கு மண்டை தெளியில போல இருக்குது, திருப்பி படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆமாம், கொஞ்ச நேரம் வந்து இதே சாக்கா வச்சுட்டு தூங்கிட வேண்டியதான் அப்படின்னு படுத்துட்டு இருக்கேன் பாருங்களேன். இருடா வரேன்டா, அடுத்து இன்னொரு ரவுண்டு போடுறேன், வெயிட் பண்ணு. இன்னொரு ரவுண்ட்லாம் வேணாங்க. சரி ஓகே, இப்போ வந்து கிராஃபிக்ஸ் எதுவும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இந்த டோர் வந்துருச்சு, இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம போகணுங்க. ஓகே, போடா அதை வை, இனி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னை விட்ரு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காது. அப்படி தான் கெஞ்சிடும், நல்லா கெஞ்சி எத்தனை தடவை வந்து பயம் காட்டியிருப்பேன். நல்லா போ எரி நல்லா எரி, ஏதாவது சாவி கொடுத்துட்டு போ ப்ளீஸ், சாவி கொடு. மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு, எட்ரா மாஸ்டர் கீ. அவ்வளோதான்டா, இனி எஸ்கேப்பு. ஓகே, இந்த எஸ்கேப் நான் முடிக்க போகிறோம் கைஸ். ரொம்ப ஷார்ட்டான வீடியோவே இதுதான் நம்ம சேனல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், எவ்வளோ நேரம் எடுத்துன்னு பார்ப்போம், அப்புறம் சொல்லுவோம். ஓகே, எம்மாடி இவன் வேறடா, அந்த ஸ்லெண்ட்ரினா போனவொடனே இவனுக்கு அவசரம் தாங்களே, ஏன்டா அவளை தோக்கடிச்சா அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கான் முன்னாடி. ஓகே, நம்மளுக்கு வந்து காயின் கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. பட்டன், அதாவது கேட்டோடைய பட்டனுங்க, ஃபஸ்ட் நம்ம அதை தேடணும். அது வந்து கடைசி வரைக்கும் எங்கேயும் கிடைக்கலன்னா வெளியில் போக வேண்டியதான். ஓகே கைஸ், கடைசி வரைக்கும் எனக்கு அந்த காயின் எங்கே போச்சுன்னு அந்த கேட்டு பட்டன் எங்கே போச்சுன்னு கிடைக்கவே இல்லை. சரி வெளில போக வேண்டியதான், என்ன பண்ணுறது, வெளியில் போகலாம். இங்கே கிடச்சா லக்கு, கிடைக்கலன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கிடச்சிருச்சுங்க ஒரு வழியாக. அங்கே நான் கட் பண்ணிட்டேங்க இந்த கேம் பாதி, ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ எதுவும் எஸ்கேப் ஆகலாம். என்னடா இது, டேய் என்னடா பண்ணுறீங்க, எம்மா டேய் நான் எஸ்கேப் ஆகிட்டேனேடா. கிராணி சொல்லுது, நீ என்ன எஸ்கேப் ஆகிட்டுன்னு நினச்சியா, கடைசியில் சர்ப்ரைஸ் வச்சேன் பார்த்தியா, அதுக்கு தாண்டா நாங்கள்லாம் அந்த டெடி பியரை போட்ட உடனே மறைஞ்சி போனோம் அப்படின்னு சொல்லுது. எங்க ஸ்வீட் ட்ரீம்ஸா, அடி பொடி என்னங்க சொல்லுது இது, ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆமாம், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆனால் இந்த எஸ்கேப் என்னால் ஒத்துக்க முடியாது, வெரி சீட்டிங். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சும்மா படித்து பார்ப்போம். கிராணி வாய்ஸ் வந்து அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணியிருக்காங்களா. சரி, எதை பண்ணால் எனக்கு என்னடா, இப்போ நான் என்னடா பண்ணுறது, வெரி ஃபீலிங் சேட்னஸ். சரி விடுங்க. ஓகே, இந்த கேம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த தடவை கிராணி மால்குள்ளே வரும்போது ஏதாவது நல்லதாக பொருள் வாங்கிட்டு போகலாம். அப்போ வந்து இல்லைங்க, ஆனால் நான் ஒத்துக்கவே முடியாது. என்னது, டு பி கண்டினியூடு போடு, தகிட டு பி கண்டினியூட்னா பார்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் எதுக்கு கேமை கட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கேம் விட்டு வெளில போயிட்டு அந்த மாதிரி காமிச்சிது, ஓகேங்களா. ஸோ அதனால தான். ஓகே, இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னா நம்ம மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்த என்ன கேம் பிளே போகலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் மேம் டிஜி, பாய்.